என்னடா ஆத்துல வலை விட்டு பிடிக்க போறேன்னு சொன்னா கையில வாவலோட வர்றாங்க. ஆட்டி விட்டு வந்துட்டியா? ஆத்துல தானே வாவல் பிடிச்சிருக்கு. நீ கடல்ல பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க வாவல். கடல்ல நீ வாவல் பிடிச்ச இந்த கடல்ல? ஆமா, கடல்ல பிடிச்சாங்க. ஐயோ ஆண்டவரே, அது என்னடா இது உடச்சு? அத காத்துற வந்து போட்டு உடஞ்சிருச்சு. அத பழுது பாக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒண்ணு ஆகுயா? ஏன் உண்மையா சொல்லு, ஆவடி ஆட்டம் தலையில பிடிச்சிட்டு வந்து சரியா விட்டுலாம் இருக்கான் பாத்துக்கிறீங்க. எக்ஸ்போர்ட் போற மீன் நினைக்கிட்டே யாராவது ஏன் போட்டுருப்பாங்க. நைஸா ரெண்டு ஆட்டையே போட்டு காத்துக்குள்ள அப்படியே கடலுக்கு எல்லாம் போகுதுல. அலை விட்டு பிடிச்சிட்டு வந்துருக்கேன். நம்பவே வேணாம். உண்டாடா வாவன என்னால வெளில அவனுக்கு பார்த்தது கூட இல்லடா. கொண்டு போங்க, வேணுமா பொரிங்க, பொரிச்சு அசாத வாங்கி சாப்பிடுவோம். அதை விட பெருசா ஒரு கொய்யாப்பழம் வேற தின்னுக்கிட்டு இருக்கு. நல்ல கரடு முரடா பெருசா சவு சவு சைஸ்ல இருக்கு கொய்யா. சீன் கொய்யா சில மாங்காய் வந்து சாப்பிடும் போது கொய்யாக்காய் மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்டா. இது மாங்காய் மாதிரியே இருக்கு. ஏன் வாய்க்குதான் புளிக்குதா? போடா நானே அனுப்பிக்கிறேன், பிரச்சனை இல்லை, சீக்கிரமா அனுப்புறேன். சரியா? நீ எனக்கு ஒரு குழம்பு சட்னியும் அரவணை மட்டும் எடுத்துக்கிடு மருதாசு. இதான் நமக்கு நல்ல இடம் பாத்துக்கீங்க. சூப்பரா எடுத்துருக்கோம். நல்ல பரவாயில்ல. தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டேன். எனக்கெல்லாம் மீன் பிடிக்கவே தெரியாது. ஒரு நாள் கூட தூண்டி போட்டு மீன் பிடிச்சதே இல்லை. ஏதா டைனோசர் மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கிய? கையில கொடுத்தா திங்கதான் செய்வேன். வீடியோ பாத்துருப்பீங்கல்ல, அப்படி அப்ப கையில கொடுத்தேன், எவ்வளவு பெருசா இருந்தீங்க பாருங்க. மீனா ஆயுமா? மாவல் மீனா ஆயப்புறேன். ஃபர்ஸ்ட் இவனை வெட்டணும். இந்த வெள்ளை வாவல் கருப்பு வாவல் ஐவாவல்னு ஒண்ணு இருக்குது, அது எப்படி இருக்கும்? கருப்பு வாவல் கருப்பு கலர்ல இருக்கும், வெள்ளை வாவல் வெள்ளை கலர்ல இருக்கும், ஐவாவல் சாம்பல் கலர்ல இருக்கும். கருப்பாவும் இல்லாம வெள்ளையும் இல்லாம சாம்பலா இருக்கும். செவுல்ல அப்படி மின்னும். சாம்பல் கலர்ல இருக்குமா? அப்போ இந்த கருப்பு வாவல் இருக்குல்ல, அதுதான் அம்மா அப்பா. வெள்ளை வாவல் வந்து அம்மா. அதனால இது குழந்தை வந்து சாம்பல் கலர்ல இருக்கு. ரெண்டும் தெரியல. இதையே நிறைய பேர் வவ்வா மீன் சொல்றாங்க. வவ்வா மாதிரியே இருக்கு. ஆமா, அவரோட மண்டே பேரு. வவ்வா ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்துருந்தா வேணாம். வவ்வா ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்ததானே மாமா ஃபர்ஸ்ட் வவ்வா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மீன் பாத்தீங்கன்னா, இந்த வவ்வா இந்த வாவல் மீன் கடல்ல போய் பிடிக்கிறவங்களே தான் சாப்பிட முடியாது. கறிக்கெல்லாம் தரமாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இனி வாவல் சாப்பிட நம்ம ஆசைப்பட்டோம்னா அன்னைக்கு தொழில் போன காசு 1000 2000 கொடுத்துதான் இதை வாங்கிட்டு வர முடியும். 1 2 மிஸ் ஆகி திணிக்கொண்டு சின்னோண்டு வந்தா தான் கறிக்கு போகும். எவ்வளவு சாஃப்டா இருக்கு இதெல்லாம், சைடுல உள்ளதெல்லாம் வெட்ட கூட தேவையில்லை, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. பத்துமா? ஆமா நீ அந்த பத்மா
பார்வதிலாம் எனக்கு தெரியாது. சும்மா அவருக்கு பத்மா பத்மான்னு சொல்லிட்டு பத்மா பத்மா இல்லத்தா, பத்துமா. இது பத்துமா நம்ம எல்லாரும் காணுமான்னு கேக்குறேன். தெரியல. அப்புறம் ரெண்டு ரெண்டா வெட்ட வேணாம். நறுக்கலாமா கத்தியை வச்சு இருக்கு. முழுசா பொறிக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல பார்க்கறதுக்கு. மாமா வேலையை முடிச்சுட்டு கடைக்காரி கடைக்கு போய் வியாபாரம் பார்ப்பேன். உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். போட்டா நம்ம பண்ற காமெடியில பார்த்து நான் யோசிச்சிருக்கேன். காமெடி வேணும். காமெடி எப்பதான் பண்ணேனா? கடைக்கு போட்டா வியாபாரம் பாக்குறதுக்கு கேட்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கு கடல்ல பாக்குறது ரொம்ப அழகா இருப்பான்ல. ஒருவேளை காராவுக்கு முப்பாட்டமா இருப்பானோ? காரம் இப்ப தலைய மறைச்சிட்டோம். பாக்க எப்படி இருக்கு? தூக்கி அந்த பக்கம் எதுவுமே வைக்காம நானும் உனக்கு அரிசி போன யாருமே காலையில இருந்து இதை சொல்லி காமிச்சுட்டே இருக்கேன். மாமா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். உன்னை நானே அப்படி வடிக்க மாட்டேன் இப்பெல்லாம். பரவாயில்ல காலத்தை கொடுத்துன்னா கொஞ்சம் கைதான் எப்படி கிடப்போம். பாசத்துக்கு நிம்மதியாவது இருக்கலாம். உன்னை நம்பி 3 உயிர்கள் இருக்கு தெரியுமா? அதுக்காண்டி இந்த ஒரு உயிர் உயிரோட இருக்குன்னா ஏதாவது காயமாகணும்னு தெரிஞ்சு வச்சு எனக்கே. இந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் அந்த ஒரு படத்துல வந்து தூக்கு தண்டின கையை வந்து உயிரா கையை பிடிச்சி விட்டுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியே தான் எனக்கு தோணுது. உப்பு போட்டுக்கலாம். இறக்கலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கேட்டா படிக்கனா? இந்த பாட்டை முத நான் எங்க பார்த்தேன்னு கேளுங்க. சொல்லிக்கிறம்மா. அந்த பாட்டை முதல்ல நான் எங்க கேட்டேன் தெரியுமா? நம்ம சட்டசபையில தான். நல்லா இறங்கியாச்சு. ஈச்சரையும் போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கிடும். தைரியமா வேற வரலாம். நம்ம கையில எங்கனே குத்த மாட்டோம். அப்படின்னு இவன் குத்துனாலும் வைங்கிறேன் நம்ம கை ரொம்ப வந்து சிறந்து கிடக்க ஆஸ்பத்திரிக்கு உடனே போகலாம். ஆமா என்ன தெரியல அதெல்லாம் போயிட்டு இருந்தாப்புல ஒரு கொஞ்சம் மில்ல பிடிக்க சொன்னாங்க டாக்டர். என்ன இல்லாம எண்ணெய் எல்லாம் போட்டு முடியா? அது ஏதாவது பண்ணி அதை தின்றல, அதை திங்காம இருக்க கூடாதுங்க. நல்லா மசாலா பண்ணி வச்சிருக்கோம். வாவல் மீனை போட்டுக்கலாம். கொஞ்சம் வாங்க அரிசி தராங்க. இதுல நெய் வருதியா? இதுல நெய் மீனா?
எனக்கு கிரேவி பண்றேன். என்ன ஆயில் இல்லாம நார்மலா. அதுதான் சொல்றேன். நான் லாஸ்ட் போயிட்டு வந்துக்கிறேன் செக்கப் ஒழுங்கா இருக்கு அப்படின்னு. ஏன் நீ குறி போட்டிருக்கியா? நீங்க வரலையா? சாப்பிடுங்கடா. என்ன குழம்பு? புளி ரசம் உனக்கு பிடிச்ச புளி ரசம் ஓடுங்க. காட்டுங்க. அவள் பத்தை விட அப்படியே அவள் காட்டு. அவள் காட்டுங்கதான். இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாமா? ஆமா. பீஸ் மாதிரி கடிச்சு பீஸ் மாதிரி இதை கடிச்சுக்கலாமா? முள்ளே இந்தாங்க ரசம். எனக்கு நம்ம வாட்டில கடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். முள்ளும் படாது, எதுவும் படாது. முள்ளு மலை இப்படி இருக்கு. முள்ளு ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீ கொஞ்சம் ரவுண்டு கடிப்படி. பாப்பாவும் தெரியும், அவளும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நீ கொஞ்சம் ரவுண்ட் மசியான்றான் அக்கா. நம்மளும் போடுவோமா சாப்பிட்றதுக்கு? ரவுண்டு மசியான். புளி ரசம் அதுவும் காம்பினேஷன் எல்லாம் செம்மையா இருக்கும். ரசம் சாப்பிட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு காட்டுங்க. நம்ம நேர் போட போட்டு வச்சுக்கோங்கள. முள்ளை இப்படி கிடக்கு. முள்ளையும் சரி சாப்பிட்டுறாங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு. மீன் எடுக்கும்போது அப்பாவை எல்லா மீனுக்கும் மண்டையை மட்டும் வெட்டி பேக் பண்ணி எடுத்து இந்த மீன் வேற மீன் வேற மீன் எப்படி இருக்கு? வேற மீன் அதான் சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்ல முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. தைரியமா பிள்ளைங்க சாப்பிட கொடுக்கலாம். சென்ட்ரல் மட்டும் தான் இருக்கு. எடுத்து போட்டு அவங்க வாட்டில் அழகா சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நல்லா இருக்கா? அப்படியே போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சந்திப்போம். பாய் சொல்லுங்க. சதை நல்லா சாஃப்டா இருக்குதா?